உலகத்தில் அரசியல் நடப்பு மோசமாக இருக்குது. இங்கே நாம் இப்படி சண்டை ஓட்டு கிடக்கோம், அங்கிட்டு குண்டை போட்டு டம்முன்னு சண்டை ஓடுறதுனால ஈரானு சில விஷயங்கள்லாம் பண்ணி பிடிச்சி கேஸு வரமாட்டேங்கி கேஸு தட்டுப்பாடு ஏற்படும் போல் இருக்குன்னு எல்லா நாட்டுக்குள்ளேயும் பேசிக்கிறதாக. இந்த நேரத்தில் கேஸை சிக்கனமாக எப்படி பயன்படுத்தி சமைக்கிறது, சில பேர் இந்த அடுப்பே இல்லாமல் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் வந்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி அடுப்பே இல்லாமல் விறகே பற்ற வைக்காமல் கேஸே பற்ற வைக்காமல் சிக்கனமாக சமைப்பது எப்படி டிப்ஸை சொல்லுங்கன்னு சொன்னோம். இந்த லைட்டரை ஆன் கூட பண்ணலைங்க, டிப்ஸ் பொட்டுன்னு வந்து விழுது. ஒரு சிலிண்டர் 1000 ரூபான்னு சொல்கிறாங்க, அது எப்படி நம்ம 1200 சொல்கிறாங்க, அது எப்படி நம்ம வாங்க முடியும்? அதை நம்ம இன்னும் பண்ண முடியாது. அவங்க கூட்டுறாங்க, நம்ம வேண்டான்னு சொன்னாலும் நம்ம அது இது பண்ண முடியாதுல்ல. நம்ம வேற என்ன செய்ய, எங்களுக்கு விறகு வச்சு பொங்க தெரியாது, சமையல் தான் கேஸில் தான் பண்ணி பழக்கம். சிக்கனமாக பயன்படுத்துறதுக்கு வீட்டில் விறகடுப்பு அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலாம். பருப்பு எல்லாமே நம்ம ஊற வச்சு தான் நம்ம சாப்பாடு செய்வோம், எல்லாம் செய்வோம். அதனால அதுக்கு தகுந்தாப்புல எவ்வளோ இது பண்ணணுமோ அந்த தண்ணி அளவு மட்டும் வச்சா போதும். கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணாலுமே கரண்ட் பில்லு ஏறிக்கிட்டே தானே போகுது. குக்கரை யூஸ் பண்ணலாம். அதேமாரி குக்கரை யூஸ் பண்ணுறப்ப அதில் 2-3 பொருளை வேக வைக்கிறப்ப கேஸ் சிக்கனமாகவும், தோட்டத்தில் கிடக்கிற விரவெல்லாம் வேஸ்ட்டாக தான் போய் மடித்து குப்பையில் போகுது. அதை நம்ம யூஸ் பண்ணி வெந்நீர் போட்டுக்கிறதுக்கு மற்ற தேவைகளுக்கு அதை யூஸ் பண்ணாலே அந்த பொருளும் வேஸ்டேஜ் ஆகாமல் நமக்கும் யூஸ் ஆயிரும். விறகடுப்பும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், கேஸ்லேயும் யூஸ் பண்ணுவேன். அதனால ரொம்ப நாள் வரும், எனக்கு 4 மாதம் வரும். சமைக்கிறது அரிசை விறகடுப்புல வச்சுக்கணும், அப்பதான் அது சிலிண்டர் அதிகமாக காலி ஆகாது. அது மாதிரி சமைச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருக்கும். ஆனால் கொடைக்கானல் பொறுத்தளவில் விறகடுப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, விறகு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சோலார் அடுப்பு அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தினா நம்மளால வாழ்க்கையை ஓரளவுக்கு ஓட்ட முடியும். அடுத்துன்னு பார்த்தா ஆல்டர்னேட்டிவ் இண்டக்ஷன் தான். நம்ம வீட்டில் மாடு இருக்கு இல்லையா, அந்த மாட்டை சாணத்தை கவர்மெண்ட் மூலியமாக மானியம் தராங்க. அந்த சாணத்தை கரைச்சி காலையில் நம்ம ஊற்றிட்டோம்னா ஈவினிங் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அது ரொம்ப பழைய காலத்தினுடைய ரொம்ப எலிஜிபிளானது, உடம்புக்கும் எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது. சோலார் லேம்பு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மின்சார அடுப்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணனா பார்த்தீங்கன்னா நம்மளதும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா மிச்சமாகும். வேலை வேற இல்லை, கூலி வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் இப்படி ஏற்றினா என்ன பண்ணுறது? இந்த ரேட்டு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். விலை ஏறும்போது சொல்லிட்டு எல்லாம் பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது ஸ்டாப் பண்ணுறது கவர்மெண்ட் சில ஸ்டெப் எடுக்கணும், ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்.